வெல்கம் டு நகரத்தார் கைமணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் சட்னி. ரெண்டு விதமாக பண்ண போகிறோம். மொதல் விதம் வதக்கி அரைக்கிறது. அது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெயை காய வச்சு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம். அப்புறம் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அதையும் போட்டு வதக்கிட்டு வரமிளகா ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். வரமிளகா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி பொடி பொடியாக நறுக்கி சாப் பண்ணி இந்த வெங்காயத்தை 1 கப்பு இதோடு சேர்த்து வதக்கிக்கிறோம். வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி அதையும் பொடியாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துக்கிறோம். இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போது அதுக்கு சின்ன சொல புளி சேர்த்துக்கிறோம். பேனுக்கு மாற்றிடுறோம். இப்போது ஒரு பேனை ஹீட் பண்ணி கேரட்டையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது வேகணும், சாஃப்ட் ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த ஏற்கனவே வதக்கின கலவையோடு அதை சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறோம். இப்போ தாளிச்சிடலாம். ஒரு பேனில் எண்ணெயை காய வச்சு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து அதோடு சேர்த்துடலாம். இது கேரட் சட்னி ஃபஸ்ட்டு வெர்ஷன். இது வதக்கி அரைக்கிறது. இது நல்லாயிருக்கும். இப்போது 2வது வெர்ஷன் பார்க்கலாம். லேசி கேரட் சட்னி 2.0 வெர்ஷன். இது குயிக்காக பண்ணிடலாம். தாளிக்கிறது மட்டும்தான் ஒர்க்கு. இப்போது நமக்கு 2 பிஞ்சு கேரட்டாக எடுத்துக்கணும். அது கூட தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, கொஞ்சோண்டு புளி. இப்போது ஒரு சின்ன மிக்ஸி எடுத்து அந்த மிக்சியில் கொஞ்சோண்டு புளி, பச்சை மிளகா, அது கூட தேங்காய், அப்புறம் பொட்டுக்கடலை, அது கூட சின்னதாக நறுக்கின கேரட்டையும் சேர்த்து அரைக்கணும். அரைச்சிட்டு தாளித்தா நம்ம குயிக் லேசி கேரட் சட்னி ரெடி ஆயிரும். இது கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். எந்த சத்தும் வீணாக போகாது. குயிக்காக பண்ணிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். தோசைக்கு வச்சுக்கலாம், சப்பாத்திக்கு வச்சுக்கலாம். ப்ரெட்டுக்கு இடையில சாண்ட்விட்சாக வச்சு ஒரு ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு அதை மடக்கி அப்படியே டோஸ்டரில் போட்டு ப்ரெட் சாண்ட்விட்சாகவும் இது பண்ணலாம். அதிக சத்து உள்ளது. இப்போ பாருங்கள், அரைச்சிட்டேன். நல்ல கலர் அப்படியே இருக்குது. இப்போ இதை தாளிச்சிடலாம். இருப்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை அதையும் சேர்த்து இந்த தாளித்ததை அது கூட சேர்த்துடுறோம். இது குயிக்காக பண்ணலாம். நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த சட்னி 2 வெரைட்டியும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.